ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. 10 இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. சாணக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு. இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா, அரசின் முயற்சியா? டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார். ஜூலை 20 சனிக்கிழமை இரவு சரியாக 7 மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம், பீலமேடு, கோயம்புத்தூர். நேர்களே வணக்கம், இது சாணக்கியா, நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி என்கிறார். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் அருண். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் நீங்க சொன்னது போலவே ஒரு முடிவு. நம்ம 2-3 நேர்காணல்ல பேட்டியில இதை பத்தி பேசியிருந்தோம். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்லயும் இதை தான் நீங்க சொல்லியிருந்தீங்க. பிரதான எதிர்கட்சியான அதிமுக புறக்கணித்தாலும் அதிக அளவிலான வாக்கு சதவீதம் பதிவானதை நம்ம பார்த்தோம். முடிவுகளும் ஒரு மாதிரி வந்திருக்கிறது. அதிமுக வாக்குகள் நாம் தமிழருக்கு போகும்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனா நாம் தமிழர் அப்படியே இருக்க அதிமுகவின் பெருவாரான வாக்குகள் திமுகவிற்கும், ஓரளவுக்கான வாக்குகள் பாமகவிற்கும் வந்துள்ளது. நாம் தமிழருக்கு போகவில்லை. என்ன சொல்கிறது விக்கிரவாண்டி தேர்தல்? ஏற்கனவே நான் ரெட்டல வாக்கு உதயசூரியனுக்கு போகும்னு பல ஆதாரங்களை, பல தரவுகளை வச்சு சொன்னேன். இங்கேயும் பெருமளவில் போகும்னு சொன்னேன். தெளிவா நாம எதிர்பார்த்த மாதிரி, நாம சொன்ன மாதிரி போலரைசேஷன் தான் நடந்திருக்கு. வன்னியர் அல்லாதார் போலரைசேஷன் தான். இந்த போலரைசேஷன்ல எடப்பாடிக்கு என்ன ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, அதிமுக ஓட்டு மேல அவருக்கு என்ன கண்ட்ரோல்? ஒன்றும் கிடையாது. இதை தான் அண்ணாமலை துல்லியமா பிடிச்சி அடிச்சார். பாமக காரங்க கூட சரி பகைக்காண்டாம், ஒரு அலையன்ஸ் ஆப்ஷனா வச்சுக்கிடுவோம். அவங்க ஸ்டைல், அவங்க என்டிஏல தான் இருப்பாங்க. என்டிஏ தான் அவங்களுக்கு பலனளிக்கும். அதிமுக கூட போனாங்கன்னா அது ரொம்ப மோசமா போயிடும். அவங்களோட இருப்பையே தக்க வைக்க முடியாது. அடையாளத்தை இழந்து போயிடுவாங்க. நான் இந்த வார்த்தை வெறும் வார்த்தை இல்ல, டாக்டர் யாருக்கும் நான் சொல்லக்கூடிய வார்த்தையோட அர்த்தம் புரியும். அதனால அவங்க என்டிஏல தான் இருப்பாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவங்க அதிமுக காட்டி ஒரு பார்கெனிங் பண்ணலாம், அல்லது அந்த டைமிங் கொஞ்சம் ஓட்டாது கிடைக்கும். எடப்பாடிக்கு ஏதோ வன்னியர் ஓட்டெல்லாம் அள்ளிட்டு போனனால ஏதோ வன்னியர் மத்தியில் எடப்பாடிக்கு ஒரு இது செல்வாக்கு இருக்கும்ங்கிற அடிப்படையில அவங்க எடப்பாடி பேர சொல்லல, அதிமுக வாக்காளர்கள்ங்கிற இதை சொன்னாப்புல. ஜெயலலிதா அம்மையார் படத்தை போடுறதுல தப்பு இல்லை. அது தினகரன் இருக்காப்புல, ஓபிஎஸ் இருக்காப்புல, 24 போட்டாங்க. ஆனா துல்லியமா நூல் பிடிச்சு அடிச்ச மாதிரி தெளிவா எடப்பாடி பழனிசாமி அடிச்சு ஒண்ணும் இல்லை. நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே, விக்கிரவாண்டியில நீங்க ஒண்ணும் இல்லை, உங்களை நம்பி ஒரு ஓட்டு இல்லை, நீங்க புறக்கணிச்சாலும் இங்க ஓட்டு அதிகம் பதிவாகும். ஓட்டு இங்க போலரைசேஷன்ல தெளிவா வன்னியர் நான் வன்னியர்னு தான் போகும். இந்த ஓட்டர்ஸோட ப்ரிஃபரன்ஸ் மேல உங்களுக்கு கண்ட்ரோல் கிடையாதுன்னு துல்லியமா அடிச்சு ஏறினது அண்ணாமலை தான். என்டிஏன்னு வந்தாரு. டாக்டர் அவர்களும் அண்ணாமலை கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு சூழல் இருந்து என்டிஏ கேண்டிடேட் பாமக அன்புமணி கேண்டிடேட் ஆனாரு. என்டிஏ கூட்டங்கள் நடத்தினாங்க. அண்ணாமலை களத்தில் இறங்கி பிரச்சாரம் பண்ணாப்புல. போலரைசேஷன்ல இன்னைக்கு வன்னியர் வாக்குகள் டாக்டர் ராமதாஸுக்கு 2/3 மேல கிடைச்சி 28% மேல அவங்க வாக்கு வந்துட்டாங்கன்னா, நாம சொன்னோம் 25% ஆனாலே 10.5% விடமாட்டாரு, அதை எடுத்து அரசியல் பண்ணுவாருங்கிறத நாம தெளிவா சொன்னோம். களத்தை விட்டு எடப்பாடி பழனிசாமி ஓடுறது காரணம் 10.5 நான் கொடுத்தது சரியா தப்பான்னு சொல்றதுக்கு அவருக்கு துணிச்சல் இல்லை. தான் எடுத்த ஒரு முடிவு, தன் சட்டமைச்சர் சி.வி. சண்முகமும் எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவு, இந்த முடிவு சரிதான், என்னுடைய முடிவு சரிதான், என் அரசு எடுத்த நடவடிக்கை சரிதான், அதை ஸ்டாலின் ஏன் நிறைவேற்றாமல் இருக்காருன்னு கேட்கறதுக்குள்ள துணிச்சலோ தைரியமோ தன்னம்பிக்கையோ அரசியல் அறமோ அவர்கிட்ட இல்ல. நீங்க கொடுத்ததுதானே. என் போன்றவர்கள் மன்னார், நாவிதர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், பரவராஜகுல மீனவர், ஆண்டிப்பண்டாரம், ஜங்கம் போன்ற சமூகங்கள் இவங்க 10% இருக்கிறாங்க. பரவலா தமிழகம் முழுவதும் இருக்கிறாங்க. இந்த சமூகங்களுக்கு அநீதி இழைக்கக்கூடிய அளவுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாம ஒண்ணு நடத்தக்கூடாதுன்றத என் போன்றவர்கள் முன் வச்சோம். அதே மாரி இங்க கொடுத்தீங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு குலசேர கமிட்டியை போட்டுக்கிட்டு நீங்க உங்க இஷ்டம் போல விம்சன் பேன்சி படி எடப்பாடியில ஜெயிக்கிறதுக்காக நீங்க கொடுத்தீங்க.
அது சரின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்குதா? அப்போ அதுல நீங்க இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு இல்லாம ஓடி ஒளியறதுக்கு விக்கிரவாண்டி தேர்தலை பயன்படுத்திக்கிட்டீங்க. களத்துக்குள்ள வந்து அது சரி தப்புன்னு சொல்லணும். அப்ப இது என்ன ஸ்டாண்டு? உத்தரப்பிரதேச காங்கிரஸ் மாதிரி தான், வலமும் போகாம இடமும் போகாம நடுவுல போய் அடிபட போறீங்க. ஸ்டாலின் இதுல தெளிவான நிலைப்பாடு எடுத்துட்டாரு. ரைட் ஆர் ராங், ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு தான் எடுக்கணும். சென்சஸ் வேற, சர்வே வேற. இது சர்வே தான். எனக்கு அதுல மாறுபட்ட கருத்து இருக்கு. பட் அவர் கருத்தை தெளிவா சொல்றாரு. சோ இந்த சர்வே வந்து கோர்ட்ல நிற்காது. நான் காஸ்ட் வைஸ் சென்சஸ் வந்தாதான் பிசி இடஒதுக்கீடையும் எம்பிசி இடஒதுக்கீடையும் வந்து நான் ரீவாம் பண்ணுவேன். அது வரை நான் இதுல கை வைக்க முடியாது. இதுதான் என் நிலைப்பாடு. டாக்டர் ஐயா மதிப்புக்குரியவர், பாசத்துக்குரியவர், சமநீதிக்கா போராடியவர். அவர் வந்து இதை புரிஞ்சு விடணுங்கிற மாதிரி நைசிட்டியோட பாமகவை மதிச்சு அந்த பொலிட்டிக்ஸை வந்து ஸ்டாலின் எடுத்துட்டு போயிட்டாரு. இன்னைக்கு அதுக்கு வந்து பெரிய வெற்றி அவர் பெற்றிருக்கார். அதே வேளையில அண்ணாமலைக்க பொலிட்டிக்ஸும் என்டிஏ வெர்சஸ் இந்தியா அலைன்ஸ்ங்கிறத வட தமிழகத்துக்கும் கொண்டு வந்திருக்குது. வட தமிழகம் கோட்டை விட்ட இடம். பாமக 10 தொகுதியில ஒரு தொகுதியில மட்டும்தான் அதிமுக 3வது அனுப்ப முடிஞ்சது, தருமபுரியில மட்டும்தான். ஆனா பாஜக தாமரையில வந்து ஏசி சண்முகம் தொகுதியை தவிர்த்து 9 தொகுதி, ஏசி சண்முகத்தோட சேர்த்து 10 தொகுதியில, மோஸ்ட் ப்ராபப்லி 10 தொகுதியில இந்த அளவுக்கான தொகுதிகளில் அதிமுக 3வது இடத்துக்கு அனுப்பியது பாஜக. தாமரை சின்னம் மாம்பழம் ஒரு தொகுதியில தான் அனுப்பிச்சு. 9 தொகுதியில மாம்பழத்தை 3வது இடத்துக்கு அனுப்பினாரு ரெட்டையில ஐயா எடப்பாடி பழனிசாமி. காரணம் வன்னியர் வாக்குகள் வந்து 10.5 கொடுத்தாருன்னு எடப்பாடி பழனிசாமி பின்னாடி போயிட்டு 60% வன்னியர் வாக்களை எடப்பாடி பழனிசாமி அள்ளி குவிச்சிருக்காரு. வன்னியர்களின் பெருந்தலைவரா எடப்பாடி பழனிசாமி உருவாயிட்டாரு. இன்னும் சொல்ல போனா நீங்க சேலத்தை எடுத்துட்டீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் வந்து 25% அன்புமணியை முன்னிறுத்தி எடுத்த எடப்பாடி செக்மெண்ட்டுக்குள்ள 9% தான் அன்னைக்கு இருக்குது. அந்த 9% நான் வன்னியர் ஓட்டு ஒரு 3% இருக்கும். அப்ப சுமார் 80% வன்னியர் ஓட்ட எடப்பாடிக்குள்ளேயே டாக்டர் ராமதாஸ் இழந்திருக்காரு. எந்த எடப்பாடி? ஐ கணேசன் வன்னியர் எழுச்சியால எடப்பாடி பழனிசாமியை 3வது இடத்துக்கு ரெட்டலே தள்ளின எடப்பாடிக்குள்ள டாக்டர் ராமதாஸ் இழந்திருக்கிறாரு. ஓமலூர் செக்மெண்ட் அங்க வந்து கொங்கு வேளாளர்கள் அண்ணாமலைக்காக ஓட்டு போட்டாங்கிறது வந்து செக்மெண்ட் வைஸ் நீங்க பூத் வைஸ் ஆய்வு பண்ணி பார்த்தா தெரியும். இந்த அளவுக்கு அதிமுக கிட்ட மாம்பழம் பலகீனப்பட்டது. சேலத்துக்குள்ள உள்ள டவுன் தொகுதிகள் 16ல அன்புமணி மாற்றம் முன்னேற்றம், அன்புமணி ஒபாமா ஸ்டைல அன்புமணியை முன்னிறுத்தி 3% வாக்கெடுத்த இடத்துல இன்னைக்கு 8% வந்திருக்கு. 4% வாக்கெடுத்த இடத்துல 11% வந்திருக்குது. ஆனா நீங்க அதிக வாக்கெடுத்த இடத்துல வன்னியர்கள் ஆதரவுல அதிக 15% வாக்கெடுத்த இடத்துல மிகவும் கீழே போயிருக்கீங்க. அப்ப என்ன அர்த்தம்? பாமகவுக்கு வந்து நான் வன்னியர் வாக்கு உள்ள வந்திருக்குது. மோடி லீடர்ஷிப்புக்காகவும் அண்ணாமலை உழைப்பாலும் அது வந்திருக்கு. குறிப்பா கொங்கு வேளாளர்கள் வாக்கு இங்கேயும் அண்ணாமலையால ஓரளவு வந்திருக்குதான் உண்மை. பூத் வைஸ் ஆய்வு பண்ணி பார்த்தா எல்லா கட்சி தலைவருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அண்ணாமலை வாக்கு கொண்டு வந்திருக்காருங்கிறத மறைச்சு பேசுறதுக்கு என்ன இருக்குது? அதான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். பொன்னாரும் தமிழிசையும் ரெப்ரசன்டேட்டிவ் தான். அண்ணாமலை லீடர் வாக்கு கொண்டு வந்திருக்காரு என்டிஏக்குங்கிறத தெளிவா சொல்லி இருக்கிறேன். சோ இந்த இடம் பாமக ரெட்டேலையிடம் பலகீனப்பட்டது. தாமரை ரெட்டேலையை பலகீனப்படுத்தியது. எல்லா ஊர்லயும் பலகீனப்படுத்தினது. தாமரை கன்னியாகுமரியில ரெட்டேலைய பசலியா மீனவ சமுதாயத்தை சேர்ந்த செல்வாக்கான தலைவர் 4% கொண்டு தள்ளிட்டு, தாமரை திருநெல்வேலியில ரெட்டேலை 8% தள்ளிட்டு, தாமரை எனக்கல்ல சைக்கிள் தான் நின்றுச்சு. தூத்துக்குடியில அங்கேயும் ரெட்டேல பலகீனப்பட்டது. தென் பலாப்பழம் நின்ன ராமநாதபுரத்துல 9% தான். ஏன் மதுரையில ரெட்டேலைய தாமரை 3வது தள்ளிட்ட. ஆனா மாம்பழம் ரெட்டேலைய தர்மபுரியில மட்டும்தான் 3வது தள்ளிச்சு. சோ இது மாம்பழத்தின் பலகீனம். இந்த பலகீனத்துக்கு காரணம் 10.5 நம்ம கொடுத்தாரு. சிபி சண்முகம் சட்ட அமைச்சரா கொடுத்தாரு. கேபி முனிசாமி நம்ம கிட்ட இருக்கிறாரு. தென் வீரமணி இருக்கிறாரு, அன்பழகம் இருக்கிறாரு, இன்னும் எக்கச்சக்க பேர் இருக்காங்கன்னு அந்த கம்யூனிட்டி வந்து எடப்பாடி பழனிசாமி பின்னாடி போயிட்டாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், அந்த 20% அதிமுக ஓட்டுல 8% வன்னியர்கள் வாக்குகள். இதை தாண்டி போனா நீங்க 12% தான் இருக்கிறீங்க. அப்படி பிச்சு பிச்சு பார்த்தா கொங்கு வேளாளர்ல ஒரு பார்ட் ஆஃப் கொங்கு வேளாளரை அண்ணாமலை கொண்டு போயிட்டாரு. இதுதான் யதார்த்த நிலைமை. இந்த நிலைமைய மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு அதிமுக கூடயோ
புரட்சி தலைவி ஜெயலலிதாவுக்கு அதிமுகவுடையோ ஒப்பிட முடியாது. இது பெனிஃபிஷரி காஸ்ட், நான் பெனிஃபிஷரி காஸ்ட். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தங்களுக்கு பலனளிக்கும் சமூகங்கள் 10.5 கொடுத்தாரு. மீண்டும் இவர் வந்துட்டாருன்னா சிபி சண்முகம் கபத்துக்கிட்டு சீஃப் மினிஸ்டரா கூட வந்துருவாரு, KP முனுசாமி சிஎம்மா வந்துருவாரு, இவரு அன்பழகன் வீரமணி எல்லாம் பவர்ஃபுல்லா வந்துருவான்னு வன்னியர்கள் அள்ளி குவிச்சு போட்டாங்க. அந்த கெயினை வந்து கன்சாலிடேட் பண்ணாம கோட்டை விட்டுருமோன்னு எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு வெளியேறினாரு. சீப்பை மறைச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்று போகுமா? நீங்க 10.5க்காக ஒரு முடிவெடுக்க முடியாம விக்கிரவாண்டி களத்தை விட்டு ஓடுனா அந்த 10.5ல உங்க முடிவு என்ன சொல்லுங்கன்னு கேட்காம விட்டுருவாங்களா? மக்கள் கேட்பாங்க. இப்ப நிலைமை என்ன? என்டிஏ வர்சஸ் இந்தியா கூட்டணி வந்துடுச்சு. இந்தியா கூட்டணி தான் ஸ்டாலின் சொல்றாரு. அந்த உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ண அந்த வேன்ல இந்தியா கூட்டணி தான் இருக்குது. ஸ்டாலின் இந்தியா கூட்டணி 3 வெற்றி பெற்றதா சொல்றாரு. அப்ப ஸ்டாலின் இந்தியா கூட்டணியை கட்டமைக்கணும்னு சொல்றாரு. ஏன் திமுக அதிமுக போட்டினா ஸ்டாலின் சொல்றாரு? திமுக அதிமுக போட்டினா சொல்றாரு. அவர் மோடியை எதிர்த்தார். நான் மதிக்கிறேன். எடப்பாடியும் பன்னீர்செல்வத்தையும் அவர் பொருட்டா கருதாம மோடியை எதிர்த்தார். அவர் ஸ்டாலின் தயவுல டிவில முகம் காட்டக்கூடிய மதவெறியர்கள் தான் திமுக அதிமுக போட்டின்னு சொல்றான். ஸ்டாலின் இந்தியா கூட்டணி சொல்லியாச்சு. இனிமேலாவது திமுக செய்தி தொடர்பாளர் அந்த மதவெறியர்கள் திருந்துவாங்கன்னு நினைக்கிறேன். மதவெறியர்களுக்கு நான் சொல்றது புரியும். சோ ஸ்டாலினுக்கு தயவுல ஊடக வெளிச்சம் பெற்றுக்கிட்டு எடப்பாடிக்கு ஓவர் டைம் பார்க்கக்கூடிய அந்த மதவெறியர்கள் புரிஞ்சுக்குவாங்க நான் உறுதியா நம்புறேன். காரணம் ஸ்டாலினை இந்தியா கூட்டணி சொல்றாப்புல. அண்ணாமலையும் அதை ஏற்றுக்கிறாரு. அண்ணாமலை ஏத்துக்கிட்டு வடதமிழக அரசியல் இந்தியா கூட்டணி வர்சஸ் என்டிஏன்னு அண்ணாமலை நிறுவிட்டாரு. தென் தமிழகத்துல இந்தியா கூட்டணி வர்சஸ் என்டிஏ தான். வட தமிழகத்துல என்டிஏ வந்து ரொம்ப மோசமா இருந்தது. ஆனா விக்கிரவாண்டி மூலமா தன்னுடைய சாமர்த்தியம் சாதுரியத்தால அண்ணாமலை அதை நிறுவிட்டாரு. எடப்பாடிக்கு ஒண்ணும் இல்ல, நத்திங், இவருக்கு கண்ட்ரோலே இல்ல, ஓட்டர்ஸ் இவர் சொல்லி கேட்க மாட்டான், ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு அண்ணாமலை துல்லியமா விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த நரேட்டிவ் செட் பண்ணிட்டாரு. இன்னைக்கு அது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு. பாமக எடுத்த வாக்குகள் 2/3 வன்னியர் ஓட்டு, 10.5 மையமா வச்சு எடுத்த வாக்குகள், திமுக எடுத்த வாக்குகள் தன்னோட தெளிவான நிலைப்பாட்டால நான் வன்னியர்கள் குவிஞ்சிட்டாங்க. வன்னியர்கள்லயும் அந்த சிவா அவரு வன்னியர் பேக்ரவுண்ட்ல உள்ளவர், அவரும் வன்னியர், அந்த காடுகோர் வன்னியர் போது அவரும் கொஞ்சம் ஓரளவு அந்த வாட்டை எடுத்துட்டாப்ல. சோ இந்த போலரைசேஷன் வடக்க நடந்து முடிஞ்சிடுச்சு. எருமை டாக்டர் ராமதாஸ் வந்து எடப்பாடி கிட்ட இழந்த ஓட்டை எடுக்கிறதுக்கு 10.5 மையமா வச்சுதான் களமாடுவாரு. அப்போ 10.5 வந்து மீண்டும் அங்க கொடுக்கணுங்கிறதுல பாமக ஒரு நிலைப்பாட்டுல வருவாப்புல. ஸ்டாலின் தன் நிலைப்பாட்டை தெளிவா காட்டிட்டாப்புல. பாஜகவுக்கு இதுல என்ன நிலைப்பாடு? ஜாதிவாரி கணக்கெடுப்ப பாஜக எதிர், இடஒதுக்கு எதிரெல்லாம் சொல்றாங்க. ஓகே, உங்க குற்றச்சாட்டு வைக்கிறது உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அந்த 10.5க்கு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா சொல்லி கவர்னர் அசன்ட் கொடுத்தது எந்த ஆட்சியால, யாரால? பாஜக தான். சோ பாஜக இப்போ என்டிஏக்குள்ள இருந்தே 10.5 டாக்டர் ராமதாஸ் சேர்த்து போராடினாலும் கண்டுக்க மாட்டாங்க. என்டிஏல இருப்பாரு. என்டிஏல இருக்கனால அவர் கட்சி அரசியல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுல்ல, பண்ணுவாரு. அது பாஜகவுக்கு லாபம் தான். இன்னும் அவர் வந்து என்டிஏல உள்ள 14 என்டிஏல இருந்தாரு, 19 இருந்தாரு, 24 இருந்தாரு. தொடர்ந்து என்டிஏல இருக்கக்கூடியவர் 29 இருப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்டிஏ பொறுத்தளவுல பாஜக பொறுத்தவரை ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஒரு கூட்டணி கட்சியா தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. அப்போ ஸ்டாலின் வர்சஸ் டாக்டர் ராமதாஸ்ன்னு 2026 நோக்கி இந்த 10.5 வட தமிழகத்துல வன்னியர்கள் அடர்த்தியா இருக்கக்கூடிய இடத்துல ஒரு இஷ்யூவா வந்தோம்னா அது என்டிஏக்கும் பாஜகவுக்கும் நஷ்டம் இல்ல, லாபம் தான். ஏன்னா ஒயிலின் ரோம் பி ரோமன், இந்த ஊர்ல இப்படிதான் அரசியல் பண்ணி ஆகணும். சோ 26ல வந்து நம்ம என்டிஏ வெர்சஸ் இண்டி அப்படின்னு ஒரு கூட்டணிக்கு ஒரு அலையன்ஸ் ஒரு மோதல் வரும்போது வட தமிழகத்துல வந்து பாமக தலைமையேற்று இந்த 10% இடஒதுக்கீடு நாங்கள் வாங்கி தருவோம், என்டிஏ ஆட்சிக்கு வந்தால் வாங்கி தருவோம்னு பாஜக கூட்டணி சார்பில் ஒரு ஒருமித்த ஒரு வாக்குறுதி ஆக்குமா? பாமக அதை முன்னெடுத்து போராடுவாங்க. என்டிஏல தான் ஓபிஎஸ் இருக்காரு, டிடிவி இருக்காங்க. பாமக அதை தனித்த தன்மையோட அதை போராடுவாங்க. பாஜக அதை அப்ஜெக்ட் பண்ணாது. ஓபிஎஸ் டிடிவி அவங்களும் அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. பட் அவங்களுக்கு ஓட்டு இருக்குல்ல சவுத்ல. பாமக அவர் கட்சியா தானே அதை முன்னெடுக்கிறாரு. என்டிஏக்கு பாலிசியாட்டு அதை முன்னெடுக்கல. என்டிஏக்குள்ள பாமக இருக்கிறாங்க. இப்பவும் என்டிஏக்குள்ள தானே பாமக இருந்தாங்க. ஆனா அவர் வந்து கிராமம் கிராமமா 10.5க்கு வாக்களிங்கன்னு தானே கேட்டாரு. வாக்களிங்க 10.5 வரும்னு தானே சொன்னாரு.
அதே முன்னெடுப்பை வந்து வட தமிழகம் ஃபுல்லா ஒரு வன்னியர்கள் மத்தியில முன்னெடுப்பாரு. அப்ப இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு நிலைப்பாடு வந்து வலமும் போகாம இடமும் போகாம உத்தரப்பிரதேச காங்கிரஸ் மாதிரி அடிபடுவார். பாமக அந்த இஷ்யூவை முன்னெடுக்கிறதுல எந்த அப்சேஷனும் என்டிஏ கட்சிகள் சொல்லாது. அவருக்கு இண்டிவிஜுவல் பொலிட்டிக்ஸ் ஆட்டு அதை பண்ணுவாரு. ஆனா அதுல என்டிஏ இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு பாதிப்பு இருக்காது அவங்க ஓட் பேஸ்ல. இப்ப குறிப்பா ஓபிஎஸ், டிடிவி, வளர்ந்து வரக்கூடிய பாஜக, தென் தமிழகத்துல வளர்ந்து வரக்கூடிய பாஜக, இவங்க 3 பேருக்கு ஒரு பேஸ்ல ஒரு ஷேக்கிங் இருக்காதா? நிச்சயமா அவங்க இன்ட்ரெஸ்ட பாதுகாத்துக்கிடுவாங்க. அதற்கு தக்கன அவங்க கருத்தை சொல்லுவாங்க. பாமக 10.5 வச்சுதான் அங்க களம் ஆடுறாங்கன்னு தெரிஞ்சும் கூட டிடிவி தினகரன் வந்து கலந்துகிட்டாரு. இவரு ஓபிஎஸ் வந்து கலந்துகிட்டாரு. அந்த கூட்டம் வந்து என்டிஏ கூட்டமா தான் அது நடந்தது. அப்படி இருக்கும்போது ரியல் ஃபைட் ஸ்டாலின் வர்சஸ் ராமதாஸ்ன்னு ஒரு குறிப்பிட்ட வன்னியர் கான்சென்ட்ரேட் ஏரியாவில் திண்ணை பிரச்சாரம், போராட்ட முன்னெடுப்புகள்னு டாக்டர் ராமதாஸ் செய்வார். இதுல என்னன்னா கொடுத்த ஓபிஎஸ்க்கு நிலைப்பாடு என்னங்கிறதான் இப்போ பிரச்சனையா வரும். ஏன்னா இங்க வந்து 98ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் ஒரு முடிவு எடுத்தாங்க. தோத்து போன அவங்க மீண்டும் எழும்பி வரணும்னா அவங்க வந்து நான் தான் முதல்ல அறிக்கை விட்டேன். பாமக துணைத் தலைவராட்டு, செய்தி தொடர்பாளர், அரசியல் தலைமை குழு உறுப்பினராட்டு இருக்கும்போது என்கிட்ட நீங்க கொள்கையற்ற கூட்டணியை உருவாக்கிட்டார் ரவீந்திரன் துரைசாமி. அவர் வந்து ராமதாஸ் கொள்கைவாதி, இவர் வந்து துணைத் தலைவர், இந்த கூட்டணி உருவாக்கிட்டார். கலைஞர் என் மேல குற்றம் சாட்டி முரசொலியில முரசொலியில பெட்டி செய்தி எழுதுறது என்ன, அவர் நேரடியாகவே பேட்டி கொடுக்கறதுனால நடந்தது. அப்போ நான் கலைஞருக்கு கேட்ட கேள்வி, எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யார், பதவி உனதா எனதா, இதுதான் திமுக தமாகன்னு ஒரு அடி அடிச்சேன். அப்ப ஜெயலலிதா அம்மையாரும் அதை எடுத்து எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு எடுத்தாப்புல. அப்போ முத ஜெயலலிதா அம்மையார் திராவிட இயக்க தலைவி, வீழ்ந்து போனவங்க பாஜக ஒரு ஆக்சிஷனா எடுத்து, பாஜக பிராணவாயுவா எடுத்து மோடி வாஜ்பாய் பிரதமர் சொல்லி எழுப்பினாங்க. அந்த காலகட்டத்தில் உருவானதுதான் சாஃப்ட் இந்துத்துவா வர்சஸ் கிறிஸ்டின் முஸ்லிம் கன்சால்டேஷன். அது இன்னைக்கும் தொடருது. ஸ்டாலினுக்கு அந்த கிறிஸ்டின் முஸ்லிம் கன்சால்டேஷன் துணை புரியுது, சாஃப்ட் இந்துத்துவா என்டிஏக்கு துணை புரியுது. அந்த காலகட்டத்தில் உருவான இன்னொரு போலரைசேஷன் வன்னியர் வெர்சஸ் நான் வன்னியர். பாமக கூட்டணியில வந்ததுனால 89, 91, 96ல கலைஞர் சேக்கல்ல, 98ல நம்ம என்டி ஜஸ்டிஸ் அந்த கூட்டணியை உருவாக்கணும். அந்த உருவாக்கின விளைவு வன்னியர் நான் வன்னியர்னு ஒரு போலரைசேஷன் அடுத்தால உருவாயுது. இன்னைக்கும் அந்த வன்னியர் நான் வன்னியர் போலரைசேஷன் இருக்குது. அது விக்கிரவாண்டியில எதிரொலிச்சது. இதுல எடப்பாடி எங்க வந்தாரு, அவர் எந்த ஓட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதிமுகவுக்கு வாக்களிச்ச நான் வன்னியர்லாம் அப்படியே உதயசூரியனுக்கு போட்டிருக்காங்க. சோ இந்த ப்ராசஸ் வந்து எடப்பாடி பழனிசாமிய வரும் தேர்தல்கள்லயும் வீழ்த்தும். அது இந்த போலரைசேஷன் வந்து 2 சைட்லயும் எடப்பாடி பழனிசாமிக்கு அடியை கொடுக்கும். இதுக்கு பயந்துதான் களத்தை விட்டு போயிட்டாரு. அவர் களத்துக்குள்ள நின்று இருந்தா கூட ஒரு 13-14% வாக்கு எடுத்திருப்பாரு. என்டிஏ வந்து ஒரு 18-20% வாக்கு எடுத்திருக்கோம். திமுக 60% வாக்கு எடுத்திருப்பாங்க. ஏன்னா நான் வன்னியர் கன்சல்டேஷன் அவங்களுக்கு தான் போகும். அப்படிதான் போயிருக்குது. அப்போ இங்க தெளிவா இந்தியா அலையன்ஸ் வெர்சஸ் என்டிஏ வந்திருக்கும். இப்ப களத்துக்குள்ள இல்லாமலும் அதுதான் நான் சொல்றேன். களத்துக்குள்ள இல்லாமலும் அதுதான் காட்டுறதுக்கு தான் அண்ணாமலை எடப்பாடி நத்திங்கிறத ஓங்கி அடிச்சுட்டு இடைச்சல் களத்துக்குள்ளே நின்னாரு. அது இல்லாம பாமகவுக்கு எதிராக அண்ணாமலை இருக்காருன்னா அது எப்படிங்க? பாமகவே தன் கேண்டிடேட்டை அண்ணாமலையை வச்சு அனௌன்ஸ் பண்ணும்போது எப்படி இருப்பாங்க? இவங்களுக்கு பாஜக தலைவரான அண்ணாமலை பாமக கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றாருங்கிற அந்த இது கூட கண்ணுக்கு தெரியல. ஆனா எதற்காக எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு வளர்றாரு தெரிஞ்ச அண்ணாமலை களத்துக்குள்ள இல்லாத எடப்பாடி பழனிசாமிக்கு களத்துக்குள்ள எந்த இன்ஃபுளுன்ஸும் இல்ல, எந்த ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியும் இல்ல, அந்த ஓட்டர்ஸ் மேல எந்த கண்ட்ரோலும் இல்லைன்னு நிரூபிச்சுட்டாரு. அவர் இதை சொல்லலைன்னா இன்னைக்கு கிளைம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கிளைம் இல்லாம அண்ணாமலை பிரியம் பண்ணி அடிச்சிட்டாரு. இதுதான் அண்ணாமலைக்கு சாதுரியம், சாமர்த்தியம். டாக்டர் ராமதாஸ் வந்து தெளிவா அது தங்கள் ஓட்டு என்டிஏ ஓட்டுன்னு தெளிவா கிளைம் பண்ணலாம். இப்ப வடதமிழ் அரசியல் இந்தியா அலையன்ஸ் வெர்சஸ் என்டிஏங்கிற நோக்கி பயணிச்சிட்டு இருக்கு. தெற்க அப்படித்தான் ஃபுல்லா, மேற்க கோவை, நீலகிரி அப்படிதான் இருக்குது, பொள்ளாச்சியிலும் பல செக்மெண்ட்டுக்குள்ள அப்படிதான் இருக்குது. சோ இந்த அரசியல் களம் எடப்பாடி களத்தை விட்டு வெளியேறி தன் கிரிப்பை விடுறாரு. தென் மாவட்டத்தில் அவரு பலகீனமான மாதிரி வட தமிழகத்திலையும் 10.5 ஒரு நிலைப்பாடு சொல்ல முடியாம, நான் ஏன் சொல்றேன்னா வன்னியர் ஓட்ட அவர் தானே அள்ளி குவிச்சு வச்சிருக்கிறாரு, கொஞ்சம் நஞ்சமா குவிச்சு வச்சிருக்கிறாரு. தனக்கு வாக்களித்த வன்னியர் மக்களை அவர்களுடைய தொகுதி, அவர்கள் அதிகமாக பெரும்பான்மையா இருக்கக்கூடிய தொகுதி, அங்கேயே வந்து அவர் போட்டியிடாதது 3PS அவர்களுக்கு பலவீனம். கண்டிப்பா பலவீனம் தான். போட்டிட்டா 3 சேலஞ்ச் எடுத்திருக்கணும்.
சேலஞ்ச் எடுத்திருக்கணும். போட்டிட்டா 3வது போயிருப்பாரு. 3வது போனா போட்டிட்டாலும் 3வது போயிருப்பாரா? கண்டிப்பா போயிருப்பாரு. அப்போ இது சரியா தப்பா? அவர் போட்டினா அவரு நுணுக்கமா விளையிட்டாரு. அதுக்காக நம்ம அதை எக்ஸ்போஸ் பண்ணி மக்கள் மத்தியில கொண்டு வரதான் நம்ம கடமை. இது கேட்ச் 22. போட்டிட்டாலும் மாட்டிருப்பாரு, போட்டிடாம இப்ப மாட்டிக்கிட்டாரு. சோ இந்த இடத்துக்குள்ளதான் நாம சொல்றோம், நீங்க உங்க நிலைப்பாட்டை கூட சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறீங்க. சோ இதுதானே ராமதாஸ் எடுத்து பண்ணுவாரு. அப்போ ஸ்டாலின் வர்சஸ் ராமதாஸ்ன்னு ஒரு இஷ்யூ வரும்போது இந்த இஷ்யூல லாபம் அடைஞ்ச எடப்பாடிக்கு நிலைப்பாடு என்ன? அதான இப்ப கேள்வியா வருது. அப்ப நீங்க அன்னைக்கு மன்னார் நாவிதர் குயவர் போன்ற சமூகங்களுக்கு இழைத்த அநீதிக்கு, பாவத்துக்கு, தெருவில் இறங்கி போராட சமூகங்கள்னு அந்த சமூகங்களுக்கு இழைத்த அநீதிக்குள்ள பலனை தானே நீங்க அனுபவிக்கிறீங்க. அரசியல் அரங்கத்துல கீழே வந்துட்டு இருக்கீங்க. இதுல அதிமுக கேடர்ஸ், அவங்களுக்குன்னே இருக்கிற கேடர்ஸோட ரோல் ரொம்ப பார்க்க வேண்டியது. ஏன்னா 2014 பாஜகவோட ஒரு வேட்பாளர் நீலகிரியில அவருடைய நாமினேஷன் ரத்து செய்யப்பட்டது. குருமூர்த்தி அப்படின்றவர் 46,000 வாக்குகள் நோட்டா குழுந்து. இப்போ அதிமுக ஓட்டுகள் வேற யாராவது ஒரு லைக்லி அலை, ஒரு வருங்கால கூட்டணி கட்சி அப்படின்னு சொல்லப்பட்ட நாம் தமிழர், அவங்க ரொம்ப பரஸ்பரம் நட்பு பாராட்டியிருப்பாங்க, போராட்டத்துல அவங்க இவங்க மாத்தி இருந்தாங்க, ஆதரவு தெரிவிச்சாங்க. சோ அங்கேயாவது வாக்குகள் வரும் பார்த்தா எங்கேயுமே டிரான்ஸ்பர் இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாது. சீமானை சார்ந்தவங்களும் இப்ப அதை புரிஞ்சிருப்பாங்க. சீமான் தெளிவாதான் இருந்தாரு. லாஸ்ட் லெக்ல கடைசியா சீமான் அதை சொல்லும் போது, நாங்க சீன முங்கில் மாதிரி பெருசா வளருவோம், தனித்தே போட்டியிடுவோம், 36 லட்சத்தை 72 லட்சம் மாத்துவோம், 2 மடங்கு செல்வாக்கு வருங்கிறத சொன்னாரு. அது நியாயம்தான். நாம் தமிழர் கட்சி 1.1 இருந்து தனிச்சே நிற்பதனால வளர்ந்து வரக்கூடிய கட்சி. அது இன்னைக்கு 8.2 வந்துட்டாருன்னா எடப்பாடியோட கட்சி 2 ஜாதி கட்சி ஆயிட்டுங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாத எம்ஜிஆர் ஜெயலலிதா மீது பற்றுதலோடு அவர்களுக்கு முந்தைய காலங்களில் வாக்களித்த வண்ணார் நாவிதர், செங்குந்தர், போயர், ஒட்டர், பறையர், தேவேந்திர குல வேளாளர், அருந்ததியர் போன்ற சமூக மக்கள் தான் சீமானுக்கு வாக்களிக்கிறாங்க. இப்போ சீமானுக்கு வாக்களிச்ச மக்கள்ல 80% சீமானுக்கு வாக்களிச்சவங்க பறையர் சமூக மக்களும், அதாவது எடுத்த வாக்குல பறையர் சமூக மக்களும், வண்ணார் நாவிதர் குயவர் போன்ற லோவர் எம்பிசி மக்களும் தான் சீமானுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அப்பர் எம்பிசி வன்னியர்ல இருந்து சீமானுக்கு வாக்கே மிக 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 குறைவு. அப்போ வன்னியர் இப்ப இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டுல 20%, 8% வன்னியர் ஓட்டு. அந்த வன்னியர் யாருமே எடப்பாடி பழனிசாமி எண்ண ஓட்டத்துக்கு இல்ல. அவங்க தெளிவா மாம்பழத்துக்கு போயிட்டாங்க, ஒரு சிலர் உதயசூரியனுக்கு போயிட்டாங்க. அதே மாதிரிதான் சீமான் எடுத்திருக்க 8% வாக்குகளும் எடப்பாடி பழனிசாமி கட்சி 2 ஜாதி கட்சி ஆயிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லைன்னு ஜெயலலிதாவை ஏத்துக்கிட்ட அதிமுக வாக்காளர்கள் சீமான் பக்கம் வந்திருக்கிறாங்க. குறிப்பா சீமான் பக்கம் வரக்கூடியவங்க அந்த 100% கம்யூனிட்டிகளா இருக்காங்க. மீனவர், பறையர், தேவேந்திர குல வேளாளர், இந்த மாதிரி அரசியல் அதிகாரமற்ற விளிம்பு நிலை சமூகங்களா இருக்காங்க. பாஜக அண்ணாமலை பக்கம் வரக்கூடியவங்க பிராமணர்கள். 10% இடஒதுக்கீட்டுல எடப்பாடி போட்ட இரட்டை வேஷம், மோடி அண்ணாமலைன்னு தெரிஞ்ச பிராமணர்கள்லாம் வந்துட்டாங்க. அவர் பிராமணர்களுக்கு எதுவுமே பண்ணல. சந்திரபாபு நாயுடு கூட பிராமின் கார்பரேஷன் வச்சாரு, பிராமின் நிதி இதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு கூட்டுறவு இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு கல்வி வளர்ச்சிக்காக, வேலை வாய்ப்புக்காக, தொழில் வளர்ச்சிக்காக ஒரு கார்பஸ் ஃபண்ட் வச்சு பண்ணாரு. இவர் எதுவுமே பண்ணல. இந்த 10% பிராமணர்களை ஏமாத்தினாரு. இன்னைக்கு பிராமின் கம்யூனிட்டி எல்லாம் மோடி அண்ணாமலைன்னு பாஜக வந்துட்டாங்க. பிறமொழியாளர்கள் அவங்க லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் அவங்க பாஜக பக்கம் வந்துட்டாங்க. அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட், அப்பர் காஸ்ட் அந்த லெவல்ல இன்னைக்கு வெள்ளாள கவுண்டர்களே ஒரு பகுதி அண்ணாமலைகிட்ட வந்துட்டாங்க. சோ இந்த ப்ராசஸ்ங்கிறது லீடர்ஷிப்ல அண்ணாமலைக்கு சீமானுக்கு நடக்குது. அண்ணாமலைக்கு ஒரு தரப்பு வராங்க, சீமானுக்கு இன்னொரு தரப்பு வராங்க. இவங்கெல்லாம் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது ஜெயலலிதா இருந்தவங்க. இந்த ஓட்டர்ஸ் மத்தியில எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல் இல்ல. அதைத்தான் நான் சொன்னேன். போலரைசேஷன் நடக்கும், எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல் கிடையாதுன்னு சொன்னேன். அதை தெளிவா ஒரு அரசியல் கட்சி தலைவரா அண்ணாமலையும் துல்லியமா அடிச்சு அதை ஸ்கோர் பண்ணிட்டாரு. இப்போ ரெட்டேல ஓட்டு அப்படியே உதயசூரியனுக்கு விழுந்திருக்கு. அது போலரைசேஷன்ல வந்த நான் வன்னியர் ஓட்ஸ், ரெட்டலைக்குள்ள வன்னியர் ஓட்ஸ் பெரும்பகுதி மாம்பழத்துக்கும் சிறு பகுதி அவருக்கும் வன்னியர் பேக்ரவுண்ட் இருக்கனால திமுகவுக்கும் விழுந்திருக்குது. 2026 ஒரு ஆலோசனை கூட்டம் இப்ப நடந்தது அதிமுக அலுவலகத்துல. அங்க சொல்றாங்க 2026 நம்ம ஒரு வலுவான கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்போம்னு இபிஎஸ் அவர்கள் நிர்வாகிகளுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறார். வலுவான கூட்டணின்னா இதுக்கு முன்னாடி இப்படிதான் மெகா அலையன்ஸ்னு சொன்னாங்க. இப்போ எப்படி நடக்குது? ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏமாத்துறாரு. மெகா கூட்டணி அமைப்புன்னு நாமக்கல்ல சொன்னார். அப்பவே சொன்ன
திமுக அணியில இருந்து ஒருத்தர் வரமாட்டாங்க. அக்குமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ். அங்க இருக்கவங்க எல்லாம் ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட், மேயர் போஸ்ட் இருக்கும்போது ஒருத்தரும் அசைய மாட்டாங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு வரை யாரும் அசையல. எல்லாரும் எப்படி ஸ்டாலினை டிஃபெண்ட் பண்ணி நிற்கிறாங்க. அதே போல ஸ்டாலின் இந்தியா கூட்டணி சொல்லிட்டாரு, கூட்டணி தான் வெற்றிக்கு அச்சாணின்னு அவர் சொல்லிட்டாரு. அதே வேளையில நான் மீண்டும் சொல்றேன், ஆர்கே நகர் டெபாசிட் இழந்து 3வது போய் ஒரு காம்பினேஷன்ல கெமிஸ்ட்ரியில வந்ததுதான் அந்த அணி. அதனால அந்த அணி உடையதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அடுத்தால நாம் தமிழர் சீமான் அவரு விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே கடைசி நேரத்துல காட்ஸ் கிரேஸ் பிழைச்சுக்கிட்டாரு. அவருக்கு ஓட்டுங்கிறது அவருக்கு லீடர்ஷிப்புக்கான ஓட்டு தான். வேலுப்பிள்ளை பிரபாரின் தம்பி நான் உறுதியா அனுப்புங்கிறதா அவருக்கு வாக்கு. அந்த உறுதித்தன்மையை கடைசி பிரச்சாரம் 2-3 நாள் பிரச்சாரத்துல காட்டினாரு. சீன முங்கில் மாதிரி வளருவோம்னு சொன்னாரு. எங்க ஓட்டுங்கிறது 36 லட்சம் இல்ல, நாங்க சட்டமன்றத்துல 72 லட்சமா வரும்னு சொன்னாரு. உண்மைதான். ஏன்னா இது அகாலிடல்லு, பகுஜான் சமாஜி, டிஆர்எஸ், பிஆர்எஸ், தென் ஜேஜேபி போன்ற கட்சிகள்லாம் இந்தியா கூட்டணியோ என்டிஏ இல்லாம பாதியா போகும்போது இவர் டபுள் மடங்கு ஆக்கியிருக்காரு. நானே சொன்னேன், மக்களவையில டபுள் மடங்கு ஆக்கிட்டாருன்னா சட்டமன்றத்துல 3 மடங்கு ஆக்குவார். சில சர்வே எடுக்கக்கூடியவங்க எல்லாம் நாணயமா நேர்மையா அதை பார்த்து சொல்லணும். இப்ப சீமான் நான் சொன்னது சட்டமன்ற வாக்க, சீமான் மக்களவை வாக்க 2 மடங்கு ஆக்கும்னு கிளைம் பண்றாரு. தனிச்சு நிப்போன்னு அவர் சொல்றாரு. எங்கள் தலைமையில தான் கூட்டணி, எங்க கொள்கையை ஏத்துக்கிட்டு வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழின தலைவங்கிறத ஏற்றுக்கிட்டு வர்றவங்க வாங்கங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. யாரும் வர்ற மாதிரி தெரியல. எந்த நடிகரும் பிரபாகரன் பிறந்த நாளுக்கெல்லாம் தைரியமா ட்விட்டர் இதெல்லாம் போட்ட மாதிரி நான் பார்க்கல. தம்பி திராவிட ஜீவா கூட அதை நக்கல் நையாண்டி அடிச்சிருந்தான். இவ்வளவுதான் உங்க பிரபாகரன் இதுங்கிறத பண்ணியிருந்தான். சோ அவர் எனிவே தனிச்சுங்கிறதுலயும் தன் தலைமையிலங்கிறதுலயும் தான் தனித்துவமானங்கிறதையும், குறிப்பா நாம் தமிழர் அலையன்ஸுக்கு வரணும்னு அதிமுக விரும்புறதா சொல்றாங்க நிர்வாகிகள் தான் சொல்றாங்க. அதுக்குதான் இன்னைக்கு போலிங் நடக்கிற அன்னைக்கே சீமான் பேசிட்டாரு. அதுக்கு வழக்கு தொடுப்போம்னு கேசி பழனிசாமியே சொல்லிட்டாரு. அப்ப ஜெயலலிதா வச்சு அந்த ஓட்டு அல்ல, நான் பெனிஃபிஷரி காஸ்ட் 2 ஜாதி கட்சியாட்டு அண்ணாமலை சொல்ற மாதிரி நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற மாதிரி அதிமுக போனதுனால நம்ம ஜாதிக்கு பலம் இல்லைன்னு நினைக்கக்கூடிய காஸ்ட் ஒரு சைடு அண்ணாமலை கிட்டையும் இன்னொரு சைடு சீமான் கிட்டையும் போகுது. இது எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல் இல்லாம நடக்குது. ஃபைனல் क्वेश्चन சார், நான் கேட்கல ஃபைனல் क्वेश्चन, சாரி டு இன்டரப்ட். திரு அண்ணாமலை சொல்றாரு 2026ன்றது வேற களம், அப்போ நாங்க எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு ஒரு ஷார்ட் ஒன்லைனரா சொல்றாரு. நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கு இன்னும் 20 மாசங்கள் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. அண்ணாமலை மஸ்ட் வாக் இஸ் டாக். அண்ணாமலை சொல்றாருங்கக்கா, நான் உடனே சொல்லக்கூடியவங்கள ரவீந்திரன் துரைசாமி என்ன அண்ணாமலைக்கே தெரியும். சசிகலா விஷயத்துல என்னோட கருத்து சரிதாங்கிறத அண்ணாமலை ஏற்றுக்கிட்டாருங்கிறதும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அண்ணாமலை சொன்னது நடக்கும், பட் ஹி மஸ்ட் வாக் த டாக். அவர் இருந்து களத்துக்குள்ள இப்ப விக்கிரவாண்டி எல்லாம் பண்ணாரு இல்லையா, இந்த மாதிரி எஃபெக்டிவா பண்ணணும். இந்த அளவுக்கு மோடிக்கு ஒரு பெரிய வேல்யூ அடிஷன் ஆட்டு ஒரு லீடரா அண்ணாமலை வளர்ந்துட்டு இருக்கிறாரு. தமிழிசை பொன்னாரெல்லாம் பிரசிடென்ட் தான், அண்ணாமலை லீடருங்கிற அந்தஸ்துல வராரு. பட் ஹி மஸ்ட் வாக் த டாக். உடனே நான் என்டால்ஸ் பண்ண தயாரா இல்ல. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி போறாருன்னு பார்க்கணும். அதற்கு பிறகு நாம இது ஒரு முடிவுக்கு வரலாம். என்டிஏ இப்படியே தொடருமா? என்டிஏ தொடருங்கிறது தான் அதோட எல்லா கட்சிகளோட நோக்கம். அதுதான் தெரியுது. பொன் ராதாகிருஷ்ணன் என்டிஏ கோட்டை விட்டாரு, அண்ணாமலை கோட்டை விடாம தொடர்ந்து முன்னெடுத்துட்டு போறாரு. ரொம்ப நன்றி சார். இத்தனை நம்மளோட பல விஷயங்கள் குறித்து விரிவா பேசுக. மிக்க நன்றி.